A wide audience may not want to even watch this film, but they should watch this film. It is very important that you see a film like this and see what sometimes people go through for their country. Disco? Yeah. G'day guys, I'm yours truly, the original Spikeyd. Welcome to a Trini reaction 2. Here we feature the best in foreign language song, dance and film out of India, southern India 90% of the times. I'm from the Caribbean, Trinidad and Tobago. Thank you for stopping by. Thank you for subscribing as well. Now today we are going straight into the conclusion of Rocketry, the Nambi effect, written, directed and starring our Madhavan. So with that said, let's dive straight into it. It's not like this man guilty of anything, you know. அப்பா அப்பா இந்த 6 மாசம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நரகமா இருந்தது. நீங்க பட்டதெல்லாம் எங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. என்ன செய்யணும்னு தோணுதோ நீங்க செய்யுங்க. உங்களை யாரும் தடுக்க போறது இல்ல. எங்களால புரிஞ்சுக்கவும் முடியும். ஆனா ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த உலகத்தில் நீங்கள் நிரபராதின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியமும் அதுக்கு தேவையான வெறியும் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. இன்னொன்று, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா காலத்துக்கும் இந்த குடும்பத்துக்கு தேச துரோகிங்கிற பட்டம் தான். அதுக்கப்புறம் எப்படி வாழ்வோன்னு எங்களுக்கும் தெரியாது. இந்தாங்க, நீங்க உங்க லாயர் கிட்ட ரெடி பண்ண சொன்ன oil. அப்பா, நம்ம அவ்வளோதானா? அருணன், கிராயோஜெனிக் டீமுக்கு ஃபோன் அடிங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தினம் அப்டேட்ஸ் வேணும். இந்த ப்ராஜெக்டில் மறுபடியும் எனக்கு வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் ரெடியாக இருக்க விரும்புகிறேன். ஏன் காலியாக இருக்கு? உங்கள் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணது தெரிஞ்சு இங்கே நிறைய பேர் அவங்களவே வேறு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மாறிட்டாங்க. சில பேர் திருவாண்டரமே காலி பண்ணிட்டு மற்ற சிட்டிஸ் இருக்கிற இஸ்ரோ ஜாயின் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பேர் பாக்கி இருக்காங்க? ரொம்ப கம்மி தான். Wow, look what the department guy run down. This conspiracy set back India, you know. Set back India in his space race. Because the amount I think this man could have accomplished during that time. பல மாசமா யாருமே இங்க வரலையா? Wonder who was really behind it, boy. Hey. Was it the Americans? என்ன தேடுறீங்க? नॉजल असेंबली किट मेरी एंजल लाएंगे? நம்பி वो कभी आया ही नहीं. कभी आया नहीं यार. இந்த ப்ராஜெக்டோட சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்ட் நீங்கள் தான். நீங்கள் எல்லாமே இங்கே அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுச்சு. 3rd கன்சைன்மெண்ட் விடுங்க. 2nd கன்சைன்மெண்ட் வந்த பார்ட்ஸ் இன்னும் அன்லோட் பண்ணல. நான் தான் இன்னும் கேட்டு சொன்னேன். என்கிட்ட எதுவுமே சொல்லுவேன் நான். ஒரு காலத்தில் இந்த நாடு தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கொடி கட்டி பறந்துச்சுன்னு சொன்னால் யார் நம்புவா? இப்போ பாரு, நொண்டி குதிரையை குருட விட்டுற மாதிரி. ஆமாயா, Watch that. Even his team suffered too, you know. இந்த நாட்டை கைப்பற்றணும்னு வந்தவங்க கிட்ட நம்ம தோத்ததே இல்லை. நம்ம வாழால நம்மளையே பலி கொடுத்துட்டு இந்த நாட்டையும் தார பார்த்துட்டோம். டெக்னாலஜிக்கும் பார்ட்ஸுக்கும் பிச்சை எடுத்துகிட்டே இருக்கிறதா நம்ம விதி போல. ஒவ்வொரு தடவையும் உயிரே கொடுத்து முயற்சி பண்ணாலும் கடைசியாக மூக்கு ஒடிஞ்சு போய் தான் நிற்கிறோம். ஆனால் பரம், மற்ற நாடுங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு
நம்ம ஆளுங்களையே தோக்கடிக்கிறாங்க. யோ, விட்டு போனவங்கள குறை சொல்லி என்னையா பிரயோஜனம்? அறிவையும் திறமையும் வச்சு பேரும் புகழும் சம்பாதிக்கிற விட்டுட்டு நம்மளை மாதிரி கொழை அடி சண்டைக்கு பயன்படுத்த எவன் ஆசைப்படுவான்? என்னதான் நம்ம ஆளுங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் அவங்க உருவாக்குறது எல்லாமே உள்நாட்டு தயாரிப்பு தான். டோட்டலி இண்டிஜினஸ். அதே தான் நம்மளும் செய்யணும். முதல்ல அந்த விகாஸ் இன்ஜினை மொத்தமாக இண்டிஜினஸாக ஆக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி அந்த கிராஜனிக் இன்ஜினையும் உள்நாட்டிலே உருவாக்கணும். பர்ஃபெக்ட். அதுக்கு இன்னும் நமக்கு ஒரு 20 வருஷம் ஆகும். அது பரவாயில்லையா? ஆட்டுமே, பரவாயில்ல. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம நினச்ச வேகத்தில் போகலாம்ல. அதோட முக்கியமான விஷயம் எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அதை விட்டால் வேற வழி இல்லை மிஸ்டர் உன்னி. After all that hard work and sacrifice, Red, உலகமே வாயடிச்சு போகிற மாதிரி ஒரு பக்கா இண்டிஜினஸ் ஐடியா என்கிட்ட இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? என்ன? த மார்ஸ் மிஷன். நம்ம இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணால் மற்ற ஏஜென்சி செலவு பண்ணதில் கால் வாசி கூட பண்ணாமல் இந்த மிஷன் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்னு Mission Mangal, I see the movie and மிஸ்டர் that was a great movie, but I enjoyed that. கிரையோஜெனிக்ஸை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு இப்போ தான் சொல்லி முடித்தோம். இங்கே தானே இருந்தீங்க. மார்ஸ் மிஷனை முடிக்க நம்மளுக்கு கிரையோஜெனிக் இன்ஜின்ஸே தேவைன்னு சொன்னால் நம்புவீங்களா? வெறும் சாலிட் அண்ட் லிக்விட் இன்ஜின்ஸ் வச்சே இது நம்மளால் செய்ய முடியும். நான் உறுதியாக சொல்கிறேன், இது கண்டிப்பாக சாத்தியம். இது முன்னாடியே சொல்லாததுக்கு உங்க குண்டியில ராக்கெட் விடுவேன்னு சொன்ன நம்புவீங்க? I'm laughing a while in the movie because it was so emotional. நீ சொல்றது எவ்வளோ கிறுக்குத்தனமா இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. அப்படியா? ஆமாம், கிறுக்குத்தனமாக நடந்துக்கிறது உங்களுக்கு புதுசு இல்லையே. டேய், இஸ்ரோ சாலிட்ஸை வச்சு தடுமாறிக்கிட்டு இருந்தப்போ நீங்கள் லிக்விட்ஸை பர்சியூ பண்ண விரும்பினது கிறுக்குத்தனம். 400 மில்லியன் பவுண்ட்ஸ் வர்த்தான எக்யூப்மெண்ட்டை ஸ்காட்லாண்ட் கிட்டேருந்து ஃப்ரீயாக கேட்டது கிறுக்குத்தனம். இங்கேருந்து சயின்டிஸ்டை ஃப்ரான்ஸ்கே கூட்டிகிட்டு போய் ஃப்ரெஞ்சை விட பெட்டரான இன்ஜின் பில்ட் பண்ணது. மூக்கு கடியிலே கிரையோஜெனிக் இன்ஜின் ரஷ்யாலேருந்து கடத்திட்டு. Yeah. ஆமாம், கிறுக்குத்தனத்தோட பவர் என்னன்னு உங்களை விட யாருக்கு தெரியும்? ஸோ இப்போ என்ன தயக்கம்? Does she remember you get the Scottish? சரி, All our millions of dollars. மனசில் என்ன இருக்கு? மாமா, கிரையோஜெனிக் இன்ஜின் இல்லைன்னா என்ன? நம்ம விகாஸ் இன்ஜின் 180 செகண்ட் ஓடுது. அதனால விகாஸ் இன்ஜினோட த்ரஸ்ட்டை மட்டும் என்ஹான்ஸ் பண்ண முடிஞ்சால் போதும். சத்தியமாக சொல்கிறேன், மார்ஸில் நம்மளால் சேட்டலைட் லான்ச் பண்ண முடியும். அதுவும் பக்கா இண்டிஜினஸாக. Wow. இதை வச்சு Are you serious? Ammi Bhagavati, this is unbelievable. And of course, the rest is history. அருண் அண்ட் மாஸ் மிஷனோட ப்ராஜெக்ட் ஹெட் ஆனார். மாடிஃபை பண்ண விகாஸ் இன்ஜின் மற்றும் இருக்கிற சயின்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வச்சு சாத்தியமே இல்லைன்னு சொன்னதை முதல் முயற்சியிலேயே சாதிச்சு காட்டினாங்க. வாட் அன் அச்சீவ்மெண்ட் சார். ஆனால் அதே நேரம் நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தீங்க. ஒரு பக்கம் நீங்கள் உயிராக மதிச்ச வேலையை காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் நிரபராதின்னு நீங்களே ப்ரூவ் பண்ணணும். இந்த தனியால் நின்று போராடிட்டு இருந்தீங்க. 4 வருஷங்கள், 75 கோட் ஹியரிங்ஸ். Wow, all that you had to go through still? லட்சக்கணக்கான பணம்னு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பெரிய அடிதான் இல்லை? வாங்க 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 வாங்க. சந்தோஷமா இருக்கு, எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முழு குடும்பத்தோட வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க குடும்பத்தில் எல்லாரும் டாக்டர்ஸும் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம் என்ன குறைஞ்சா போயிட்டோம்? நம்ம குடும்பத்தில் ராக்கெட் சயின்டிஸ்டே இருக்காங்க. என்ன
So perception is, once the media run with something, everybody's still looking at the man as if he's guilty. வந்துருக்கூடாது ஆசைப்பட்டோன்னு நினைக்கிறேன். ஏ மரியம், நீ எவிடியா? People could be so nasty and insensitive and wicked. ஹலோ, ஒன் செகண்ட். மாமா, இட்ஸ் ஃபார் யூ. அப்பா யாரு? யாரு? ஹலோ நம்பி நாராயணன். எஸ். என்னாச்சு? என்ன ஆச்சு? முடிஞ்சிருச்சு. இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. Yeah, Ramanuel, see hell, boy. சுப்ரீம் கோர்ட் நிரபராதின்னு தீர்ப்பு கொடுத்துருச்சு. இந்த பிடி, இது பிடி. மீனா, மீனா. She can't believe it's over. நீ அழுததெல்லாம் போதும். இது உனக்கு கிடைச்ச வெற்றி. இது முழுமையா அனுபவிக்கிற தகுதி உனக்கு மட்டும்தாம்மா. தீர்ப்புக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அருகதி எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன மன்னிச்சிரு. உள்ள நல்ல புருஷனாவும் இப்ப நான் இல்லாம இருந்ததுக்கு, உன்னை விட இந்த குடும்பத்தை விட என் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு எப்பவுமே அதான் செஞ்சேன். நான் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு Wow. விட்டு கொடுக்காம என் கூடிய She was a strong wife, and even though she had her நன்றி சொல்றேன். struggles as well. நீ என்ன மன்னிச்சிருமா, தயவு செய்து என்ன மன்னிச்சிரு. இல்ல என்ன பேச நான் பேசணும். இது பாரு, இதுக்கப்புறம் ஒரு நல்ல புருஷனா இருந்தா மட்டும் எல்லாத்தையும் சரி பண்ணி விடுமா எனக்கு தெரியல. ஆனா நீ என்ன பண்ணாலும் நான் கூட தான் இருக்க போறேன். உனக்காக வாழ போறேன். உனக்காக மட்டும்தான். நீ செஞ்சதெல்லாம் போதும். இனி நீ ராணி மாதிரி இரு. எல்லா செய்தியும் நான் செய்யறேன். போலாமா? I want to go home. Meena, okay? I'm Murli. ரொம்ப சாரி. இங்க போய் இந்த செய்தி எங்க பையன் கல்யாணத்துல கிடைச்சது எங்க பாக்கியம். பாத்துக்குங்க. சரி, போலாம். The only time I didn't want to watch the man. Your friend, bye. Uni, bye. சுப்ரீம் கோர்ட் உங்களை நிரபராதின்னு சொல்லிடுச்சு. ஒரு நாயை அடிச்சு கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு வெறி நாய்ங்கிற பட்டம் கொடுத்தா போதும். அதே மாதிரி ஒரு மனுஷனை தலையை தூக்க முடியாம அடிக்கணும்னா
தேச துரோகிங்கிற பட்டத்தை கொடுத்தா மட்டும் போதும். அவங்களுக்கு அந்த பட்டம் தான் கிடைச்சது. இந்த கேஸ் ஏற்படுத்தின மன அதிர்ச்சியில 24 வருஷத்துக்கு மேல ஆகி உங்க மனைவினால Yeah. Wow, 24 years. ஈடு செய்ய முடியாத இழப்புகளை சந்திச்ச நீங்க 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் வேணும்னு கேஸ் போட்டீங்க. 10 வருஷத்துக்கு மேல ஆகி 10 லட்சம் ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. இந்த பணத்தால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? What do you mean? அந்த பணத்தை செலவைக்கவோ அதை அனுபவிக்கவோ இந்த உடம்புல தெம்பில்லாம இருக்கலாம் மிஸ்டர் சூர்யா. ஆனா அந்த காம்பன்சேஷன்ல ஒவ்வொரு காசு எனக்கு வேணும். ஏன்னா அந்த காசு கிடைக்கிற வரைக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கிடைச்ச அந்த தேச துரோகிங்கிற பட்டம் போகாது. இவ்வளவு பட்டதுக்கு அப்புறம் அதை நான் அனுமதிக்க மாட்டேன். You're damn right. இப்ப நான் எனக்காக மட்டும் போராடலையே. என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த நாட்டுல, எத்தனை பேர் மிஸ்டர் சூர்யா தன்னோட வாழ்க்கையை தான் நாட்டுக்கு நான் உங்களுக்காக போராடுறேன். கடைசி மூச்சு வரைக்கும் போராடுவேன். I will fight. She's the real man, dear. ஆறுதல் சொல்ல எனக்கு வார்த்தைகளே இல்லை. நடிகனாலாம் இல்லை, ஒரு சாதாரண குடிமகனா, ஒரு சக மனிதனா அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டு மக்கள் சார்பாக நான் அதை பண்ணுறக்கு தகுதியோ உரிமையோ இருக்கானலாம் எனக்கு தெரியல. ஆனால் அதை செய்யாமல் என்னால் இருக்க முடியல. She's the real man, boy. நம்பி சார், நம்ம மக்கள் சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதத்துக்காகவும் உங்களுக்கு செஞ்சிருக்க வேண்டிய மரியாதை செய்யாம போனதுக்காகவும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார், உங்க மனசு எனக்கு புரியுது. உங்க நல்ல எண்ணத்துக்கு நன்றி. ஆனா இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிப்பு கேட்டு நான் அதை ஏத்துக்கிட்டா இந்த விஷயம் இதோட முடிஞ்சு போயிடும். ஒண்ணுமே மாறாது. அதை என்னால ஒத்துக்க முடியாது. அதனால நான் மன்னிக்க மாட்டேன். மிஸ்டர் சூர்யா, நான் நிரபராதின்னா ஒரு குற்றவாளி இருக்கணும்ல, அது யாரு? Yeah, they are getting questioned to that. விட கிடைச்சி ஆகணும். ஏன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சவங்களை மதிக்க தெரியாத எந்த நாடும் வல்லரசானதாக சரித்திரமே இல்லை. அதே நேரத்துல அந்த கேஸ்ல என்ன அழிக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனா அதை விட பல மடங்கு பேரு பயமே இல்லாம என்ன நிரபராதின்னு நிரூபிக்க என் கூடவே நின்று போராடினாங்க. அதனாலதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நாட்டு மக்களோட நல்ல எண்ணத்து மேலையும் இந்த நாட்டோட நேர்மை மேலையும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எனிவே,
உங்க நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த். That is true, you know. If you accept that, they bring a sense of closure that and there's still questions. Who's the people did it? It has to be a country, eh? It has to be a country was behind it. Because India was progressing so much under him. ISRO கிரையோஜெனிக் இன்ஜினை முதல் முறையாக விண்கலம் ஏவும் திட்டத்துடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைக்க 15 வருடங்களுக்கு மேல் போராட வேண்டியிருந்தது. நம்பி நாராயணனின் கைது இந்தியாவை சர்வதேச செயற்கைக்கோள் சந்தையில் பங்கேற்க விடாமல் தடுத்தது மட்டுமல்லாமல் மற்ற போட்டியாளர்கள் அதிக ஆதாயங்களை அடையவும் வழிவகுத்தது. சந்திராயன், மங்கள்யான் போன்ற மிஷன்ஸ் எல்லாம் நம்பி நாராயணனின் விகாஸ் இன்ஜினின்றி நாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி இருக்க முடியாது. இன்று வரை விகாஸ் இன்ஜினின் உபயோக நீட்சி நீள்கிறது என்பது ஒரு வரலாற்று உண்மை. scientists on this historic occasion, as you are trying to do something which has not been done before. It is a leap into the dark. Humanity could not have progressed if we had not taken such leaps into the unknown, and space is indeed the biggest unknown out there. We have gone beyond the boundaries of human enterprise and imagination. India, in fact, is the only country to have succeeded in its very first attempt. These are all accomplishments that will go down as landmarks in history. So that's the end of our scene today and the end of the film. Hopefully you enjoyed the entire series. But just to give you a rating on this film, I would say 7 out of 10. And I'll say the reason why I'm saying that. Right now, R. Madhavan, this was his directorial debut in making a film. And you can see what he was trying to achieve. I thought it was a really noble way of portraying Mr. Nambi's life and the accomplishment that he had, and the way he was treated when he was falsely accused. And it took a really long time for the Supreme Court to rule in his favor. And then we saw a lot of the heartache and the trial and prosecution that was going out to his family. So it was really a hard time for this gentleman who was really innocent in this whole ordeal. Anyway, the film, the way how it was developed, we didn't get, like, it is shot as if it is a biography, but when you're shooting a biography, you would include a bit of the childhood, a bit of teenagers' life. You will see a bit of the academics while they were entering school and some of the accomplishments and challenges that they may have had. This film did not have that. What we got him at a different stage in his career when he was just about to enter Princeton, right?
And so we saw the film from there. So I wouldn't really call it a biopic, although it is somewhat like a biopic. But the film does what it does in the first half of the movie, because it highlights so much of the accomplishment of Mr. Nambi Narayanan, is that it showed you when he accomplished getting his thesis passed under Professor I can't remember his last name, but it started with C. You know who I'm talking about, right? He did that in 10 months. And it was a great accomplishment, because not much people have ever achieved that under him. And we saw that he was able to develop the Vikas engine, which was up till today has not failed. We also saw when he was able to negotiate for $100 million for India. We also saw how he negotiated with the Russians. So you see a lot of accomplishment and achievement that he did for India, and how he propelled them into this space race between all these top nations. So he was a very important factor in where India is today, and that is what we got in the first half of the film. It wasn't moving, it wasn't engaging, it was very, very informative, and it showed you why this man is special and why he is probably one of a kind. And the film just touched on that without trying to move us, without trying to get us emotional. What the film did do in the second half, it changed a total tone. It changed the way how Nambi was. We saw him more like, to be honest, like a agent, you know, and it was great to see him like that. And then we saw the case, and we saw all the Kerala police, how they were able to manipulate situations in their favor to get Nambi held in custody, and all the trials and all the persecution and torture that he went through, and the aftermath, how it affected his wife and all that. So in terms of the second half of the film, I thoroughly enjoyed it more than the first half, hence the reason why I'm giving it a 7 out of 10. But in terms of performance, I think R. Madhavan has done an exceptional job. I also thought that the wife did an amazing job as well, especially in the second half. She really nailed it for me. I think she did an excellent job. In terms of the song, there's not any commercial appeal in terms of the song and all that, but I thought it played well into the film. So in terms of the overall feel of the film is not commercial. A lot of a wide audience may not want to even watch this film, but they should watch this film. It is very important that you see a film like this and see what sometimes people go through for their country. Nambi Narayanan is, I hope I have his name pronounced correctly, most likely not, I'm sorry, please forgive me, but he is such a special human being, and for him to go through all this and for so long, it's really a tragedy. It's a tragic story for this man. And in the Hindi version, Shah Rukh Khan was playing the role that Surya is playing in this version. And I really like the fact that they had the real character, the real man himself in that last scene with Surya. I thought that was exceptional. I thought it was a great move. I was surprised. I didn't think I would see something like that. So overall, I enjoyed the film. I thoroughly enjoyed the film, and I can appreciate what the filmmakers was trying to achieve, and I think they did that. Alright, so that's just my view on this film. Hopefully those of you who had watched the entire series, that you will give this a like, and hopefully you don't mind my comments, and if you did like it, it will be great. There's probably much more I could have added, but for now that's what it is. Alright, so if you do like this video, like, share, subscribe, tell a friend, keep coming back for more. I'm yours truly, Spikeyd. Wherever you guys are in the world, stay safe, remain in good health. See you soon with another reaction. Do take care and have a great day. Peace out.